நம்ம மாடியில் தோட்டம் வச்சோம்னா நம்ம வெளியூருக்கு இது போய் ஒரு 2-3 நாள் போயிட்டோம்னா இதுக்கு யாரோ ஒருத்தரை வந்து நியமிச்சு விட்டுட்டு போகணும், தண்ணி ஊற்றிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகணும். இல்லைன்னா வந்து மாடியில் தோட்டம் வைக்கிறதே வேஸ்ட்டு. பாருங்கள், நான் 3 நாள் தான் வந்து மாடிக்கு போக முடியல. நான் இல்லை. இப்போ எல்லோரும் எப்படி பட்டினி கிடக்கிற மாதிரி எப்படி வாடி எப்படி போயிட்டாங்கன்னு பாருங்கள். சில செடிகள் வந்து தாக்கு பிடிக்குது, சில செடிகள் வந்து தாக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா நம்ம டெய்லி தண்ணி ஊற்றிக்கிட்டுருக்குறோம். இப்படி ஒரு 2 நாள் தண்ணி ஊற்றலைன்னா வந்து காற்றடிக்கிச்சதுன்னா சீக்கிரம் அந்த மண் உணர்ந்துடும். வெயிலும் வந்து அடிச்சதுன்னா மண் காஞ்சு போயிடும். இதே வந்து மேகமூட்டமாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கும். நல்லா வெயில் அடிக்கிறதுனால எல்லாமே கொஞ்சம் காஞ்சு போச்சு. சில செடிகள் நல்லா இருக்கிறாங்க, சில செடிகள் வந்து காஞ்சி போச்சு. துளசியெல்லாம் ஏன்னா தாக்கு பிடிக்கல, காஞ்சி போச்சு. நம்ம வெளியூர் போகிறோம்னா 2-3 நாள் போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் யாரோ ஒருத்தர்கிட்ட சொல்லி ஒரு நேரமாவது எனக்கு தண்ணி ஊற்றிடுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போகிறது நல்லது.